வெல்கம் டு எம்எஸ் குசின். நம்ம இன்னைக்கு கொத்தமல்லி துவையல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு ஜார் எடுத்து ஒரு பெரிய கொத்தமல்லி கட்டை நான் நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் ஒரு பெரிய துண்டு இஞ்சி, 10 பல்லு பூண்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 3 பச்சை மிளகாவை நல்லா வாஷ் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்ததை ஒரு பெரிய சைஸு புளியை நல்லா ஊற வச்சுருக்கேன், அது ஊற வச்சது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா ஒரு பைன் பேஸ்ட்டாக நல்லா அரைச்சிக்கிட்டு வந்துடணும். திப்பிலாம் எதுவுமே இல்லாமல் நல்லா வழுவழுன்னு இருக்கணும், அந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். வந்ததுக்கப்புறம் ஒரு கடாய் வச்சு அந்த கடாய் சூடானதுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம எண்ணெய் வேணால் யூஸ் பண்ணியிருக்கலாம், நல்லெண்ணெய் இல்லை கடையில் எண்ணெய் எது வேணால் யூஸ் பண்ணியிருக்கலாம். நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால் இன்னும் வாசமாக இருக்கும். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். அது நல்லா வெடித்ததுக்கப்புறம் ஒரு பெரிய கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். சேர்த்ததும் நம்ம அரைச்ச பேஸ்ட்டை ஊற்றிக்கலாம். அந்த ஜாரை கழுவி கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம், ஏன்னா நம்ம பச்சையாக அரைச்சி எடுத்துருக்கோம். அது நல்லா கொதிக்கணும், அதனால் கொஞ்சமாக தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு தட்டு போட்டு மூடிடலாம். இடையில திறந்து நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். அந்த மாதிரி ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். அதில் இருக்கிற எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கொதிக்க விடணும். மீடியம் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா 10 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டிங்கன்னா சூடான சுவையான கொத்தமல்லி